الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان بشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. قال النبي صلى الله عليه وسلم: الصيام جنة، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். ஸலாத்தும் கருணையும் ஸலாம் என்னும் நீரேற்றமும் ஈருலக சந்தானமான ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை கடுகளவும் பிசகாது வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நபிமார்கள், வலிமார்கள், ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். இரங்கட்டும் மதிப்பிற்குரிய பெரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல தஆலாவின் பெரும் கிருபையினால் புனித ரமதான் மாதத்தை அடைந்து அதில் அவனுக்கு பிடித்தமான நோன்பை நோக்கவர்களாக வந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ஜல்ல தஆலா நம் மீது பல கடமைகளை விதித்தான். ஆனால் குர்ஆனில் அந்த கடமைகளை சுட்டிக்காட்டுகிற அல்லாஹ் ஜல்ல தஆலா இவைகளை செய்யுங்கள் என்பதோடு நிறுத்திக் கொண்டார். உதாரணத்துக்கு தொழுகையை கடமையாக்கினார். அகீமுஸ் ஸலாத், தொழுங்கள், தொழுகையை நிலைநிறுத்துங்கள். வஆத்து ஸகாத், ஸகாத்தை கொடுங்கள். வன்ஹர், நீங்கள் ஹஜ்ஜினுடைய அந்த மாதங்களிலே குர்பானியை கொடுங்கள். இப்படித்தான் ஒவ்வொன்றையும் அத்திமுல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ், ஹஜ்ஜையும் உம்ராவையும் அல்லாஹ்வுக்காக வேண்டி நிறைவேற்றுங்கள். இப்படி ஒவ்வொன்றையும் அல்லாஹ் ஜல்ல வ தஆலா கட்டளையோடு நிறுத்திக் கொள்கிறார். ஆனால் நோன்பு குறித்து அல்லாஹ் ஜல்ல வ தஆலா சொல்லும் போது, இதை நமக்கு கடமையாக்குகிற போது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அலல் லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்னால் இருந்தவர்களுக்கு விதியாக்கப்பட்டது போல உங்களுக்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்வதோடு நிறுத்திக் கொள்ளாமல் லஅல்லகும் தத்தகூன், இந்த நோன்பு விதியாக்கப்பட்டவர்களுடைய ஒரு பலனையும் அல்லாஹ் ஜல்ல வ தஆலா சொல்கிறார். இந்த நோன்பு உங்களை முத்தகீன்களாக, இறையச்சமுடையவர்களாக மாற்றக்கூடும். மற்றவைகளில் அல்லாஹ் ஜல்ல வ தஆலா சொல்லாத ஒரு விதியை இங்கே நோன்பில் மட்டும் அல்லாஹ் ஜல்ல வ தஆலா சொல்கிறார். உங்களை அது முத்தகீன்களாக, தக்வா உடையவர்களாக அது மாற்றக்கூடும். எனவே இந்த நோன்பு முழுமையான தக்வாவை தரக்கூடியது, இறையச்சத்தை தரக்கூடியது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், அபூ உமாமத்துல் பாஹிலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிப்பார்கள், அதைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் வந்து ஃபகுல்து முர்னி பிஅம்ரின் ஆகுதுஹு அன், யா ரசூலல்லாஹ், உங்களிடமிருந்து நான் படித்துக் கொள்ளக்கூடிய, எடுத்துக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு அமலை எனக்கு கற்றுத்தாருங்கள் என்று நான் கேட்டேன். அப்போது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலைக்க பிஸ்ஸௌம் ஃபஇன்னஹு லா மிஸ்ல லஹு,
நீ நோன்பை அவசியமாக்கிக் கொள், அதிகமாக நோன்பு வைக்கக்கூடிய பழக்கத்தை மேற்கொள். இதை சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், காரணம் நோன்புக்கு நிகர் வேறு எந்த இபாதத்தும் இல்லை. நோன்புக்கு நிகராக வேறு எந்த இபாதத்தும் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ உமாமா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டிய அந்த நிகழ்வு. இந்த நோன்பு மனிதனை பொறுத்தவரை எப்படிப்பட்ட மனிதனாக அவனை மாற்றுவதற்கு முயல்கிறது என்றால், அவனை கட்டுப்பாடு உள்ளவனாக. நோன்பு ஜுன்னா சியாமு ஜுன்னா என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நோன்பு ஒரு மனிதனுக்கு கேடயமாக இருந்து அவனை பாதுகாப்புக்குள்ளவனாக, கட்டுப்பாட்டுக்குள்ளவனாக அவனை மாற்றுகிறது. அந்த தன்மை நோன்புக்கு இருக்கிறது. கட்டுப்பாடு இருக்கிற போது ஒரு மனிதன் வெற்றி அடைகிறார். கட்டுப்பாடு குலைகிற போது, இல்லாமல் போகிற போது, தனி மனிதனாக இருந்தாலும் சரி, ஒரு சமூகமாக இருந்தாலும் சரி, அது குலைந்து போவதை நாம் பார்க்கிறோம். சமூகத்தில் ஒற்றுமை நிலவுகிற போது, கட்டுப்பாடு இருக்கிற போது, ஒரு தலைமைக்கு கட்டுப்படுகிற நிலை இருக்கிற போது, முன்னோர்களுக்கும் மூத்தவர்களுக்கும் அவர்கள் காட்டி தந்த வழிமுறைகளுக்கும் கட்டுப்பாடுகள் இருக்கிற போது ஒரு சமூகம் சிறக்கிறது. அந்த கட்டுப்பாடுகள் குலைகிற போது அந்த சமூகமும் குலைந்து போகிறது. ஒரு தனி மனிதனுடைய நிலையும் அப்படித்தான். ஒரு வீட்டினுடைய நிர்வாகத்தை ஒரு தனி மனிதனாக நிர்வகித்தால் அந்த வீட்டினுடைய நிர்வாகம் சிறப்பாக போய்கொண்டிருக்கிறது. வீட்டில் இருப்பவர்கள் எல்லாம் நிர்வாகிகளாக ஆக வேண்டும் என்று நினைக்கிற போது அந்த நிர்வாகம், அந்த வீட்டு நிர்வாகம் அது உச்சிதமடைவதில்லை, சிறப்படைவதில்லை, மாறாக கெட்டு போவதை பார்க்கிறோம். எல்லாவற்றுக்கும் ஒரு கட்டுப்பாடு தேவை. அந்த கட்டுப்பாடு எப்படிப்பட்டவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும், எப்படிப்பட்டவர்களிடத்தில் கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும் என்பதும் அவசியம். எனவே தலைவர்களாக ஏற்றுக்கொள்பவர்களை எல்லாம் கண்ணை மூடிக்கொண்டு ஏற்றுக்கொள்வதும் கூடாது. அவர்களுடைய ஈமானும், அவருடைய யகீனும், அவருடைய தக்வாவும் உரத்தி பார்க்கப்பட வேண்டும். நாம் யாருடைய சொல்லை கேட்கிறோம், நாம் யாருக்கு கட்டுப்படுகிறோம், நாம் யாருடைய சொற்களை ஏற்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்பதை முடிவு செய்வதற்கு முன்னால் நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அவர் யார், நாம் ஏற்றுக்கொள்கிற அந்த தலைவர் யார், அவருடைய நிலை என்ன, அவருடைய தத்துவா என்ன, அவருடைய இறையச்சம் என்ன, அவருடைய நடவடிக்கைகள் என்ன, ஒவ்வொன்றும் ஆராயப்பட வேண்டும். ஆராயத்துக்கு பின்பே ஒருவர் தலைவராக இவருக்கு நாம் கட்டுப்படலாம் என்கிற நிலைக்கு நாம் மாற வேண்டும். நாளுக்கு நாள் மாறிக்கொண்டிருப்பவர்களை எல்லாம் தலைவர்களாக ஏற்றுக்கொண்ட இச்சமூகம் படுகிற அவஸ்தையை ஒவ்வொரு ரமலானிலும் நாம் கண்கூடாக காண வேண்டிய அவஸ்தைக்கு நாம் உட்பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு ரமலானிலேயும் ஒவ்வொரு புது புது பிரச்சனைகள் உருவாகி கொண்டே இருக்கிறது. காரணம் என்னவென்றால், தகுதி இல்லாதவர்களை தலைவர்களாக ஏற்றுக்கொண்ட ஒரு கூட்டம் இருக்கிற நிலை வரைக்கும் நம் சமூகத்திற்கு இதுதான் கேடோ என்று நினைக்கும் அளவுக்கு நாம் மாறி போகிறோம். நான் அடிக்கடி சொல்வது, ஒவ்வொரு ரமலானிலையும் சொல்வதுண்டு, புது புது பிரச்சனைகள் முளைக்கிற காலம் ரமலானாக இருக்க காரணம் என்ன? ஒவ்வொரு சட்டமும் ரமலானில் மட்டுமே ஏன் புதுதாக தெரிகிறது? மற்ற காலங்களில் எல்லாம் மறந்து போன அந்த சட்டம் ரமலான் வருகிற போது மட்டும், ரமலானுடைய நெருக்கத்தில் மட்டும் அது விஸ்வரூபம் எடுப்பதற்குண்டான காரணம் என்ன? புதிதாக தெரிவதற்கு என்ன காரணம் என்றால், இருக்கிற சரக்கை எல்லாம் ஒட்டுமொத்தமா போட்டா இதையோட கதை முடிஞ்சு போயிடும். அதனால ஸ்டாக் வச்சு ஒவ்வொன்றா எடுத்து விடுகிற ஒரு கூட்டம் இருக்கிறவரை நம் சமூகத்தில் பிளவுகளையும் தடுக்க முடியாத ஒன்றாக போய்விட்டது. அல்லாஹ் ஜல்ல தஆலா நோன்புடைய விதிமுறைகளை சொல்லுகிற போது ஐயாமமாதுதான், சில குறிப்பிட்ட நாட்களில் நீங்கள் நோன்பு இருங்கள் என்று அல்லாஹ் ஜல்ல தஆலா சொல்லி, அந்த நோன்பு முடியாதவர்களுக்காக சிதியத்து த்ஆமு மிஸ்கீன், அவர்கள் மிஸ்கீன்களுக்கு, ஏழைகளுக்கு சிதியாவை கொடுக்கட்டும் என்றும் அல்லாஹ் ஜல்ல தஆலா சொல்லுவார். இதனால் வரைக்கும் சரியான சட்டமாக தெரிந்த இந்த சட்டம் தற்போது தவறாக தெரிகிறது. இந்த பத்வா தற்போது மாற்றப்பட்டு இருக்கிறது சில கூட்டத்தினர்களிடத்திலே. எப்படி தெரியுமா? யாராவது நோன்பு வைக்க முடிஞ்சா நோன்பு வச்சுக்கீங்க, நோன்பு வைக்க முடியலையா விட்டு ஜாலியா இருங்க. இல்ல அதுக்காக அல்லாஹ் சிதியா கொடுக்கணும்னு சொல்றானே, அதெல்லாம் தேவையில்லை. இவ்வளவு நாள நாம அப்படி சொல்லிட்டு இருந்தேன், அது தெரியாம சொல்லிட்டோம். ரொம்ப ஈஸியான வேர்டு, ரொம்ப ஈஸியான வார்த்தைகள். ஏன் இவ்வளவு நாளா நம்ம சொன்னோம்? தெரியாம சொல்லிட்டோம், இப்ப மாத்திக்கிறோம், முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். இதை ஏற்றுக்கொண்டு தலையாட்டுகிற ஒரு பெரும் கூட்டம் இருக்கிறது.
இந்த கட்டுப்பாடு எது இருக்க வேண்டுமோ, சத்தியத்தில் இருக்க வேண்டிய இந்த கட்டுப்பாடு எங்கெல்லாமோ இருக்கிறது, எதற்கெல்லாமோ கட்டுப்படுகிறோம். ஆனால் சத்தியத்துக்கு கட்டுப்படுவதற்கு சமூகம் தயாராக இல்லை, உண்மைக்கு கட்டுப்படுவதற்கு சமூகம் தயாராக இல்லை. அந்த கட்டுப்பாடை விதைப்பது நோன்பு என்கிறார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். குர்ஆனிலே அல்லாஹ் ஜல்ல தஆலா இரண்டு பிள்ளைகளை பற்றி பேசுகிறார். ஒன்று ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மகன், இன்னொன்று ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மகனார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். فلما بلغ معه السعي قال يا بني إني أرى في المنام أني أذبحك فانظر ماذا ترى. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனிடத்திலே கேட்கிறார்கள், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே, நான் ஒரு கனவு கண்டேன், உங்களுக்கு தெரிந்த நிகழ்வுகள் தான், ஒன்னு அறுப்பதாக நான் அறுக்க போறேன், நீ என்ன நினைக்கிற? மகன் சொல்லுகிற வார்த்தை, யா அபத்தில் மாசுமர் தஜிதுனி இன்ஷா அல்லாஹ் மினஸ் சாபிரீன். உங்களுக்கு எந்த விஷயம் உங்களுக்கு அல்லாஹ்வினால் ஏற்படுத்தப்பட்டதோ, கடமையாக்கப்பட்டதோ, அல்லாஹ் ஏவினாலோ அந்த ஏவலை நீங்கள் கொஞ்சமும் யோசிக்காமல் செயல்படுத்துங்கள். உங்களுக்கு ஏவப்பட்டதை நடைமுறைப்படுத்துங்கள். என்ன அறுக்கணும்னு அல்லாஹ் சொன்னானா, என்ன அறுக்குறங்க? சதஜிதுனி இன்ஷா அல்லாஹ் மினஸ் சாபிரீன். நிச்சயமாக என்னை பொறுமையாளரை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். நான் அடம்பிடிக்க மாட்டேன், நீங்க சொன்ன வார்த்தைக்கு திமிர் பேச மாட்டேன், நீங்கள் என்ன சொல்கிறீர்களோ அதற்கு நான் அப்படியே கட்டுப்படுகிறேன். அல்லாஹ் என்ன சொன்னாரோ அதற்கு நீங்கள் கட்டுப்படுங்கள், நிச்சயமாக நான் பொறுமையாளர்களில் ஒருவனாக இருப்பேன் என்கிறார்கள் அந்த சிறு குழந்தை. தன்னுடைய தகப்பனுக்கு கட்டுப்படுகிறேன் என்று சொல்கிற ஒரு பிள்ளை. இந்த பிள்ளையினுடைய வரலாறை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு சொல்கிறான். இந்த பிள்ளையினுடைய முடிவையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு சொல்கிறார். அல்லாஹ் இப்படித்தான் செய்ய வேண்டும், அறுத்து பலியிட வேண்டும் என்று கனவிலே கட்டளையிட்டதுதான். ஆனால் அந்த பிள்ளையினுடைய கட்டுப்பாடு அல்லாஹ்வை திகைக்க வைக்கிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பிள்ளையை விட்டுவிட்டு ஒரு ஆட்டை அறுக்கும்படி ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கட்டளையிடுகிறார். தன் தந்தைக்கு கட்டுப்பட்ட அந்த கட்டுப்பாடு உயிரை காப்பாற்றியதாக குர்ஆன் சொல்கிறது. தன்னுடைய தந்தையினுடைய பேச்சுக்கு கட்டுப்பட்ட ஒரு பிள்ளையினுடைய உயிர் காப்பாற்றப்பட்டதாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறார். அதே போல இன்னொரு பிள்ளையினுடைய வரலாறை சொல்கிறார். அந்த பிள்ளை நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மகன். வனாதா நூஹ் இப்னஹு வகான ஃபீ மஅஸிலின் யா புனைய இர்கம் மானா ஃபலா தகும் மஅல் காஃபிரீன். வெள்ளப்பிரளயம் வரப்போகிறது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கப்பலை உருவாக்கி இருக்கிறார்கள். உருவாக்கிட்டு தன்னுடைய மகனை பார்த்து சொல்கிறார்கள், நீ மற்றவர்களோடு சேர்ந்துடாத, அநியாயக்காரர்கள் நம்மை சுற்றி இருக்கத்தான் செய்கிறார்கள், இறை மறுப்பாளர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள், அவர்களோடு போய் நீ சேர்ந்துடாத, நான் சொல்லக்கூடிய வார்த்தையை நீ ஏற்றுக்கொள், அல்லாஹ் ஒருவன் தான், அவனுடைய தூதர் தான் நான், இதை எப்படி மற்றவர்கள் ஏற்றிருக்கிறார்களோ அதே போல உங்க அத்தாவை நீ ஏற்றுக்க, நீ வா, அத்தா இருக்கிற வழிக்கு வா என்று அந்த பிள்ளையை அந்த அத்தா கூப்பிடுறார், அந்த தகப்பனார் கூப்பிடுறார். அப்ப அந்த பிள்ளை சொல்கிற வார்த்தை, அவன் அறிவை வைத்து பேசுகிறார். அத்தா சொல்கிறார், வெள்ளப்பிரளயம் வரப்போகிறது, நீ வந்துவிடு, என்னோடு சேர்ந்து விடு, நான் இருப்பதுதான் சரியான வழி, நான் இருப்பதுதான் நேர் வழி, என்னோடு சேர்ந்தால் நீயும் என்னோடு சேர்ந்து ஜெயம் பெறலாம், வெற்றி பெறலாம் என்று அத்தா அழைக்க பிள்ளை சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? பிள்ளை சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? அடக்கல்டு போயா அப்படிங்கிற மாதிரிதான். தாவீலா ஜபலி யாசிமனி மினல்மா, தண்ணி தானே வரும், வரட்டுமே, தண்ணி வந்தா நான் மலைக்கு மேல ஏறி தப்பிச்சுக்குவேன். சாதாரணமான அறிவு சொல்கிற விஷயம் அது. தண்ணி வந்தால் தப்பிக்கிறது பெரிய கஷ்டமா? எவ்வளவோ தண்ணிகளை நாம பார்த்திருக்கிறோம். தண்ணி வந்தால் மலையினுடைய உச்சியில் நான் ஏறிக்கொள்வேன், மலையினுடைய உச்சியில் நான் ஏறினால் நான் காப்பாற்றப்படுவேன், என்னுடைய உயிர் பிழைக்க முடியும் என்று தன் அறிவை வைத்து பேசுகிறார். அத்தாவை மட்டும் தட்டுறான். முன்னோருடைய பேச்சுக்களை கேட்டு எடுத்துக்கொள்ள கேட்டுக்கொள்ள அவன் தயாராக இல்லை. அப்போது ஆலலா ஆசிமை யௌமின் அம்ரில்லா இல்லாம ரஹீம் வஹால பைனஹுல் மௌஜு வகான மினல் முகரத்தி. அந்த குழந்தையினுடைய முடிவையும் அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் தொடரிலேயே சொல்லி காட்டுகிறார். தன்னுடைய அத்தாவை மறுத்த அந்த பிள்ளை, தன்னுடைய அத்தாவுடைய சொல்லை கேட்க தயாரில்லாத அந்த பிள்ளை, மூதியவர்களுடைய மூத்தோர்களுடைய சொல்லை விட்டுவிட்டு என் அறிவு சொல்வதே வாதம் என்று வாதிட்ட அந்த பிள்ளை, அந்த பிள்ளையை பற்றி அல்லாஹ் சொல்கிறார், அவனை அந்த வெள்ள பிரளயத்திலேயே நாம் அழித்தொழித்தோம், அவன் மூழ்கி போனான், அவனுக்கு உதவக்கூடியவர்கள் யாரும் இல்லாமல் போனார்கள்.
ஒரு பிள்ளை தன் தந்தைக்கு கட்டுப்படுகிறார், அந்த பிள்ளையினுடைய உயிர் காப்பாற்றப்படுகிறது என்று ஓரிடத்திலேயும், ஒரு பிள்ளை தன் தந்தைக்கு கட்டுப்பட மறுக்கிறார், அவன் உயிர் மூழ்கடிக்கப்படுகிறது, சாகடிக்கப்படுகிறார், அவன் கொல்லப்படுகிறான் என்று இன்னொரு வசனத்திலேயும் இரண்டு பிள்ளைகளை பற்றி அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா சொல்லுவார். இந்த இரண்டு பிள்ளைகளிடத்திலேயும் ஒரு பிள்ளை இடத்தில் இருந்தது கட்டுப்பாடு, இன்னொரு பிள்ளை இடத்தில் இல்லாமல் போனது கட்டுப்பாடு. எப்போது மூத்தவர்களையும் முதியவர்களையும் கட்டுப்படுகிற மனப்பக்குவம் ஒரு தனிநபருக்கு இல்லாமல் போகிறதோ, ஒரு சமூகத்துக்கு இல்லாமல் போகிறதோ, அப்போது அந்த தனி மனிதன் மூழ்கடிக்கப்படுகிறார், அந்த சமூகம் மூழ்கடிக்கப்படுகிறது என்பதை அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா இந்த ஆயத்தின் வாயிலாக, இந்த வசனங்களின் வாயிலாக நமக்கு சொல்லி காட்டிக் கொண்டிருக்கிறார். இது மட்டுமல்ல, இன்னும் எத்தனை ஆண்டு காலங்கள் வந்தாலும் சரி, யார் என் அறிவு, என் விஷயம், நான் யோசிப்பது, என் அறிவு இப்படித்தான் சொல்கிறது என்று வாதிடுகிறார்களோ, என்று சொல்கிறார்களோ, அவர்களுடைய இறுதி வரை பத்வாக்கள் மாற்றப்பட்டுக் கொண்டே இருக்கும். நிலையான பத்வாவுக்கு, நிலையான சட்டத்திற்கு அவர்களால் வரவே முடியாது. இதுதான் தீர்ப்பு என்று அவர்களால் சொல்லவே முடியாது. எத்துணை இன்டர்நெட் காலங்கள் வந்தாலும் சரி, எத்துணை விஷயங்களை கைக்குள் கொண்டு வரக்கூடிய காலங்கள் வந்தாலும் சரி, நம்முடைய முன்னோர்கள் கிதாபுகளை புரட்டி ஆய்வுகளை மேற்கொண்டு என்ன சட்டத்திட்டங்களை நமக்கு வகுத்து சொன்னார்களோ அந்த சட்டத்திட்டங்கள் இன்றும் மாற்றப்படாமல் பாதுகாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆனால் இன்று எல்லா விதமான வசதிகளும் உள்ளவர்கள் எல்லா வசதிகளையும் பெற்ற பிறகு ஆய்வு செய்கிற ஆய்வு அவ்வப்போது மாற்றப்பட்டுக் கொண்டே வருகிறது என்கிற இந்த இரண்டையும் நாம் சமமாக வைத்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். எங்கே ஹக்கு இருக்கிறது, எங்கே சத்தியம் இருக்கிறது என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஃபிதியா என்கிற இந்த நிலையிலே ஏன் இந்த ஃபிதியாவை இவ்வளவு நாள் நாம் கொடுத்தோம் என்பதற்கு விளக்கம் தருகிற அந்த இயக்கத்தினுடைய தலைவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய ஒரு ஹதீஸ் இருந்தது. அந்த ஹதீஸிலே யார் நோன்பு வைக்க முடியலையோ, வயசானவங்களா இருக்கிறாங்க, இனி அவங்களால நோன்பு வைக்க முடியாது. சில பேர் இருக்கிறோம், இப்ப சின்ன நோய் இருக்கிறது, இப்ப இந்த நோய் போயிடும், போன பிறகு இன்னொரு சந்தர்ப்பத்தில் இந்த நோன்பை வைக்க முடியும். ஆனால் சிலர் இருக்கிறாங்க, இனி நோன்பே வைக்க முடியாது, வயசாகி போச்சு, 90 வயசு, இப்பவே அவங்களால தாங்க முடியாது, பசியை தாங்க முடியாது, கொஞ்ச நேரத்துக்கு ஏதாவது சாப்பிடணும், நிம்மதியான சாப்பாடு முடியாது, கொஞ்சம் தான் சாப்பிட முடியும், சமைக்காது, 90 வயசு 95 வயசு தாண்டிடுச்சு, நோன்பு வைக்க கூட சக்தி இல்லை. சரி, இப்ப விட்டுட்டா வேற காலத்தில் வைக்க முடியுமா? வேற காலத்திலே அவங்களால வைக்க முடியாது. நல்ல தெரிஞ்சு போச்சு, இனி நோம்பே வைக்க முடியாது என்கிற இந்த நிலை வருகிற போது அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா சொன்னானே, அப்படி நீங்கள் அப்படி ஒரு நிலை வருகிற போது, நோன்பு வைக்க இனி முடியவே முடியாது என்கிற ஒரு நிலை வருகிற போது, மிஸ்கின்களுக்கு நீங்கள் உணவை கொடுங்கள், அரிசியை கொடுங்கள் என்று அல்லாஹ் சொன்ன இந்த வார்த்தையை விட்டுவிட்டு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்களாம், யாருக்கு முடியலையோ அவங்க அரிசி கொடுங்க, சாப்பாடு கொடுங்கன்னு சொன்னாங்களாம். அதை வச்சுதான் இவ்வளவு நாளமா நாமளும் அப்படி சொல்லிக்கிட்டு இருந்தோம், எல்லாரும் கொடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். ஆனா இப்பதான் நம்ம நல்ல ஆய்வு செய்து பார்க்கிற போது, அப்ப இவ்வளவு நாளா நல்ல ஆய்வுகள் இல்லைங்கிறதும் தெரியுது. இப்ப நாம ரொம்ப ஆழமா ஆய்வு செய்து பார்க்கிற போது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலாவுடைய அந்த ஹதீஸ் அவரா சொல்லி இருக்கிறாரே தவிர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னதா இல்ல. இப்னு அப்பாஸ் அவர்கள் தன்னுடைய சொந்த கருத்தை சொல்லி இருக்கிறாரே தவிர கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன கருத்தை சொல்லல. அவனை கேட்கணும்னா அது இவ்வளவு நாளாவா கண்ணுக்கு தெரியாம போச்சு, இவ்வளவு நாளைக்கு பின்னாடி தான் அது தெரியணுமா, அதுவும் கரெக்டா ரமலான் வரும்போது தான் தெரியணுமா? அதான் நமக்கு பெரிய ஆச்சரியமா இருக்கு. நான் அடிக்கடி ஆச்சரியப்படுற விஷயம் தான், ஏன் அந்த ரமலான்ல மட்டுமே கண்ணுக்கு தெரியுது? ரமலான் 2 நாள் இருக்கா, ஏதாவது ஒரு புது சட்டம் வரும். இப்ப இந்த ரமலான்ல இது முடிஞ்சிச்சா, போன ரமலான்ல வந்தது ஞாபகம் இருக்கா, அடுத்த ரமலான்ல எதிர்பாருங்கள் இன்னொரு புது சட்டம் வரும், இன்னொரு சட்டமா மாறும், அதுக்கு அடுத்த ரமலான்ல கரெக்டா ரமலானுக்கு ரமலான் மாறும். ஏன் அப்படிங்கறது நான் சொல்லித் தர வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை. எனவே அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நல்லவர்களை, வல்லவர்களை, நம்முடைய முன்னோர்களை, அவர்களுடைய கட்டுப்பாடு நமக்கு அவசியம் என்பதை நோன்பு உணர்த்துகிறது. இந்த நோன்பு கொடுக்கிற கட்டுப்பாடு முன்னவர்களுக்கும் அந்த நல்ல விஷயங்களையும் நாம் ஏற்று நடக்க வேண்டும் என்கிற கட்டுப்பாட்டை நமக்கு தரும். நாம் நோக்கிற நோன்பு சாதாரணமான நோன்பு அல்ல. இதை சாதாரணமான ஒரு பசியாக, ஒரு தாகமாக நாம் நினைக்க கூடாது. ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிப்பார்கள், ஃபித்னத்து ரஜுலி ஃபீ அஹ்லிஹி வ மாலிஹி வ நஃப்ஸிஹி வ வலதிஹி வ ஜாரிஹி யுகஃபிருஹா அஸ்ஸியாம். ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அவருடைய குடும்பத்தில் ஏற்பட்ட தவறுகளாக இருந்தாலும்,
தொழிலில் ஏற்பட்ட தவறுகளாக இருந்தாலும், குழந்தைகள் விஷயத்தில் ஏற்பட்ட தவறுகளாக இருந்தாலும், பக்கத்து வீட்டு அண்டை வீட்டாருடைய விஷயத்தில் ஏற்பட்ட தவறுகளாக இருந்தாலும், இதை எல்லா பாவங்களுக்கும் இந்த நோன்பு, நாம் நோட்டிருக்கிற நோன்பு அவைகளுக்கு பகரமாக ஆகும். அந்த பாவங்களை அழித்தொழிக்கும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதே போல இதாக்கான ரமதான் ஃபுத்திஹத் அபுவாபுர் ரஹ்மா, இந்த ரமதானுடைய மாதம் ஆரம்பித்து விட்டால் ரஹ்மத்துடைய கதவுகளை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா முழுவதுமாக திறந்து விடுகிறார். இல்லையா, முழுவதுமாக திறந்து விடுகிறார். எப்போதும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் வரத்தான் செய்யுது. தினந்தோறும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் வருகிறது. ஒவ்வொரு சுபுஹுடைய நேரத்திலேயும் வருகிறது. ரமலானுடைய நாட்களில் அல்லாஹ் ரஹ்மத்துடைய கதவுகளை திறந்து விடுகிறார் என்பதனுடைய பொருள் ஒட்டுமொத்தமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அதிகமான அருளை இந்த ரமலானுடைய மாதத்திலே அள்ளி தெளிக்கிறார். எனவே இந்த காலங்களிலே அல்லாஹும்ம ரஹ்மனா பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன், யா அல்லாஹ் இரக்கம் உள்ளவனே, இரக்கம் காட்டக்கூடியவர்களுக்கெல்லாம் மகா இரக்கம் காட்டக்கூடியவனே, அதிகம் இரக்கம் காட்டக்கூடியவனே, எங்கள் மீது இரக்கம் காட்டுவாயாக என்று செய்த துஆவுக்கும் தடை போடுகிற கூட்டம் இருக்குது. நவுது இல்லாத பாதுகாக்க அதையும் ஓதாதீங்க. என்னத்தான் செய்யணும் பாதிக்கலாம். அல்லாஹ் அதை ஓதாதீங்க, இதையும் செய்யாதீங்க, அதையும் பண்ணாதீங்க. ரமலான் என்பது ரமலானுக்குண்டான மகத்துவத்தையே இழக்கிற ஒரு மோசம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ரஹமத்துடைய கதவுகள் திறக்கப்படுகிறது. மன் சாம யௌமன் ஃபீ சபீலில்லாஹ் பஅதல்லாஹு வஜஹஹு அலின்னார் 70 கரீஃபா. நான் நோக்கிற ஒரே ஒரு நோன்பு, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா யார் ஒரு நோன்பு நோட்பாரோ அவர்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நரகத்திலிருந்து 70 கரீஃபுகள் வரை அவர்களை வெளியாக்குகிறான், தூராக்குகிறான். இன்னொரு ஹதீஸிலே 70 சனா, 70 வருட தூரம் ஒரே ஒரு நோன்பு நோட்டால் அல்லாஹ் கொடுக்கிற மகத்துவம் என்னன்னா, பஅதல்லாஹு அனின்னார், நரகத்தை விட்டு தூரமாக்குகிறார். எவ்வளவோ ஒரு வருட அளவு கால அளவுக்குண்டான தூரத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தூராக்குகிறார். மட்டுமல்ல, நாம் நோக்கிற நோன்பு அப்துல்லாஹ் பின் அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுவார்கள், அஸ்ஸியாமு வல் குர்ஆன் யஷ்ஃபஆனி லில் அப்தி யௌமல் கியாமா. நான் நோற்றிருக்கிற இந்த நோன்பு, நாம் ஓதுகிற குர்ஆனும் நமக்கு மறுமையில் அல்லாஹ்விடத்திலே நமக்காக பரிந்து பேசும், சிபாரிசு செய்யும். எப்போது சியாம் நோன்பு சொல்லுமா, ஐ ரப் யா அல்லாஹ் மனஅத்துஹு அத்ஆம வ ஷஹவாத் பின் நஹார் ஃபஷஃபினி ஃபீஹி. நான் இந்த மனிதனை பகல் நேரத்தில் சாப்பிடுவதை விட்டும், அதே போல பகல் நேரத்துடைய சகவாத்துகள் ஆசைகளை விட்டும் இவனை நான் தடுத்து வைத்திருந்தேன். எனவே இவன் விஷயத்திலே என்னுடைய பரிந்துரையை நீ ஏற்றுக்கொண்டாக வேண்டும். யா அல்லாஹ் இவனை நரகத்தில் இருந்து பாதுகாக்க வேண்டும், சுவனத்தை தர வேண்டும் என்று நோன்புக்கு கூறுமா. குர்ஆன் குர்ஆன் சொல்லுமா, மனஅத்துஹு அன்-நௌம பில்-லைலி ஃபஷஃபினி ஃபீஹி. இரவிலே தூக்கத்தை விட்டும் நான் இவனை தடுத்திருந்தேன். எனவே என் விஷயத்தில், இவன் விஷயத்தில் என்னுடைய சிபாரிசை ஏற்றுக்கொள்வாயாக. அஹ்மதுடைய 6337வது ஹதீஸாக பதியப்பட்டிருக்கும். அப்துல்லாஹ் பின் அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், இங்கே கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமும் இருக்கிறது. என்னன்னா, குர்ஆன் சிபாரிசு செய்யும் என்று சொல்கிற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், குர்ஆன் எப்பவும் தான் ஓதப்படுது, பகல் நேரத்திலேயும் ஓதப்படுது, எல்லா நேரத்திலேயும் ஓதப்படுகிறது. ஆனால் அது சிபாரிசு செய்யும் போது குர்ஆன் சொல்கிற வார்த்தையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மனஅத்துஹு அன்-நௌம பில்-லைலி. இரவில் இவனை தூக்கத்தை விட்டும் நான் தடுத்தேன். அப்ப தூங்காம என்ன ஓதிக்கிட்டு இருந்தான், தூங்காம என்ன கேட்டுக்கொண்டிருந்தான் என்று குர்ஆன் பேசுகிறதா, குர்ஆன் சொல்லுகிறதா? அது குறிப்பாக ரமலான் மாதம் இல்லையா? எப்ப குர்ஆன தூங்காம நடுநிசையில ஓடுவதும் நடுநிசையில கேட்கிற இந்த நிகழ்வுகளும் நமக்கு எப்ப கிடைக்குது? ரமலான்ல மட்டும்தான் கிடைக்குது. மற்ற காலங்கள்ல நல்லா இருக்கிற நேரத்திலே ஓதுறதுக்கு நேரம் கிடைக்கல, அப்புறம் நைட்ல உட்கார்ந்து ஓதுறது. இந்த ரமலானை பொறுத்தவரை நான் விரும்பியோ விரும்பாமலோ குர்ஆனை இரவில் கேட்கிற, எல்லோரும் தூங்குகிற அந்த நேரத்தில் கேட்கிற பாக்கியத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தருகிறார். இரவிலே இன்னும் சொல்ல போனால் கடைசி 10கள் வந்துட்டா கியாமுல் லைல், அல்லாஹு அக்பர், 1:30 மணி 2 மணி வரைக்கும் எல்லோரும் அயர்ந்து தூங்குகிற அந்த நேரத்திலேயும் கூட நாம் குர்ஆனை ஓதிக் கொண்டிருக்கிறோம், குர்ஆனை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். அந்த குர்ஆன் நமக்காக அல்லாஹ்விடத்திலே சிபாரிசு செய்யுமா? யா அல்லாஹ், இரவு நேரத்தில் தூக்கத்தை தொலைத்து என்னை ஓதிக் கொண்டிருந்தான், என்னை கேட்டுக் கொண்டிருந்தான், எனவே இவன் விஷயத்தில் என்னுடைய சிபாரிசை ஏற்றுக்கொள்வாயாக என்று நாம் இரவில் ஓதுகிற, இரவில் கேட்கிற குர்ஆன் நமக்கு சிபாரிசு செய்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், சொர்க்கவாதிகளுக்கு என்று ஒரு, நோன்பாளிகளுக்கு என்று ஒரு சொர்க்கம் இருக்கிறது, அது ரய்யான், நமக்கு தெரிந்த விஷயம். அதிலே இன்னொன்றையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசி சொல்கிறார்கள். திருமதியினுடைய 696வது ஹதீஸாக பதியப்பட்டிருக்கும்.
வமன் தகலஹு லம் யல்மஹ அபதா. யார் அந்த ரையான் என்கிற சொர்க்கத்திற்குள் போகிறாரோ, எந்த நோன்பாளி நோன்பு வைத்தவர் ரையான் என்கிற பிரத்யேகமான அந்த சொர்க்கத்துக்கு போகிறாரோ அவருக்கு அதற்கு பிறகு நிரந்தரமாக தாகமே வராது. இங்கே நாம் எந்த தாகத்தை நாம் அனுபவிக்கிறோமோ, அல்லாஹ்வுக்காக என்று பேசி விரும்பி ஏற்றுக்கொண்டிருக்கிறோமோ, அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா இதற்கு பிரதிபலனாக அந்த தனிப்பட்ட ரையான் என்கிற சொர்க்கத்தை தந்தது மட்டுமல்லாமல் அதிலே தாகமில்லாத நிலையை ஏற்படுத்துவதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். மட்டுமல்ல, இன்னபில் ஜன்னத்தி குரபா, அந்த சொர்க்கத்திலேயும் ஒரு பிரத்யேக அறை ஒன்று இருக்குமாம். உள்ளே பார்த்தா வெளியில உள்ளது தெரியும், வெளியில பார்த்தா உள்ள உள்ளது தெரியும். ஒரு கண்ணாடி மாளிகை. ஒரு ஆராபி எழுந்து கேட்கிறார், லிமன்ஹிய யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது யாருக்கு? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், வெறும் நோன்பாளிக்கு என்று அல்ல, லிமன் அஸாபல் கலாம, நோன்பு காலங்களில் யார் நல்ல விஷயங்களை பேசுகிறார்களோ, தேவையில்லாத விஷயங்களை தவிர்த்து நல்ல விஷயங்களை பேசுகிறார்களோ, யார் பசித்தவர்களுக்கு உணவளிக்கிறார்களோ, யார் தொடர்படியாக நோன்பு வைக்கிறார்களோ, மக்கள் எல்லாம் தூங்கிக் கொண்டிருக்கிற இரவு வேளையில் யார் நின்று சொல்கிறார்களோ, அனைத்தையும் பாருங்கள். திருமதியினுடைய 1907 அதிகாரம் பதியப்பட்டிருக்கும். அதன் அறிவியல் அறிவிக்கிற சஹீஹான ஹதீஸ். நல்ல விஷயங்களை பேசுகிற, அடுத்தவர்களுக்கு உணவளிக்கிற, நோன்பு தொடர்படியாக வைக்கிற, இரவு நேரங்களில் நின்று தொழுகிற மனிதனுக்கு பிரத்யேகமான சொர்க்க அறை உண்டு, சூப்பர் அறை உண்டு என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள். தல்ஹா இப்னு உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து தான் கண்ட ஒரு கனவுக்கு விளக்கம் கேட்கிறார்கள். 2 மனிதர்கள் ஒரே நேரத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். 2 பேரில் ஒருவர் அதிகமாக இபாதத் செய்யக்கூடியவர், அதிகமான வணக்க வழிபாடுகளில் ஈடுபடக்கூடியவர். அவர் மார்க்க போரில் கலந்து கொண்டு ஷஹீதாகிவிட்டார். இன்னொருத்தர், இவர் இறந்து 1 வருடத்துக்கு பிறகு இறந்து போகிறார். ஆனா அந்த 1 வருஷத்துக்கு பின்னாடி இறந்து போகிறாரே, அவரை பொறுத்தவரை அவர் ஷஹீதெல்லாம் ஒன்றும் ஆகல, சாதாரண ஒரு மரணம் தான் அவருக்கு ஏற்பட்டிருக்கிறது. தொழுகைகள் விஷயத்திலேயும் கடமைகளை மிக சரியாக நிறைவேற்றுவார். ஆனா மற்ற விஷயங்கள் அவ்வளவாக முந்தியவர் இருந்ததை போல அதிகமான இபாதத் இவற்றெல்லாம் கிடையாது. இந்த 2 பேரும் இறந்து போன பிறகு தல்ஹா இப்னு உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு கனவு கண்டார்கள். அந்த கனவிலே 2வது இறந்து போனாரு, சாதாரணமா இறந்து போனாரு. இவர் சொர்க்கத்துக்குள் முதலாவது உள்ள போறார். இந்த ஷஹீதானாரே அவர் 2வது போகிறார். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கனவுக்கு விளக்கம் கேட்கிறார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பார்கள், அலைஸகத் மக்கஸா ஹாதா பாதஹு ஸனா, இந்த 2வது 1 வருடத்துக்கு பின்னாடி மூத்தா போனாரே, இறந்து போனாரே, அவர் முன்னால் இறந்து போனவரை விட எக்ஸ்ட்ரா 1 வருஷம் வாழ்ந்திருக்கிறார் தானே? ஆமா. காலுபலா, ஆமா, எக்ஸ்ட்ரா 1 வருஷம் வாழ்ந்திருக்கிறார். وأدرك رمضان فصام وصلى كذا وكذا من سجدة في السنة. அந்த 1 வருட காலம் எக்ஸ்ட்ரா இவருக்கு கிடைச்சிருக்குன்னா அப்ப எக்ஸ்ட்ரா ஒரு ரமதான் அவருக்கு கிடைச்சிருக்கு தானே? எக்ஸ்ட்ரா ஒரு சாம அந்த ரமதானில் அவர் எக்ஸ்ட்ரா நோன்பு வச்சிருக்கிறார் தானே, 1 வருட நோன்பு. சல்லா கதா கதா, அந்த ரமதான் மாதத்தில் அவர் அதிகமாக தொழுகைகளில் ஈடுபட்டிருக்கிறார் தானே? காலுபலா, சஹாபாக்கள் ஆம் என்கிறார்கள். قال رسول الله صلى الله عليه وسلم فما بينهما أبعد مما بين السماء والأرض. அவருக்கும் இவருக்கும் ஷஹீதானாரே, அவருக்கும் 1 வருட காலம் எக்ஸ்ட்ரா ஒரு நோன்பை, எக்ஸ்ட்ரா ஒரு ரமதானை அடைந்து கொண்டாரே, இவருக்கும் மத்தியில் உண்டான வேறுபாடு என்ன தெரியுமா? வானத்திற்கும் பூமிக்கும் மத்தியில் உண்டான வேறுபாடு இந்த இருவருக்கும் மத்தியில் இருக்கிறது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இப்னு மாஜாவுடைய 3915வது ஹதீஸாக, அஹ்மதுடைய 1404வது ஹதீஸாக பதியப்பட்டிருக்கிறது. 1 வருட ரமதான் ஒரு ஷஹீதுடைய அந்தஸ்தை விட ஒரு மனிதனை கூட்டுகிறது என்றால் சாதாரணமான ரமதானா இது? சாதாரணமான நோன்பா இது? நாம் அடைந்திருக்கிற அந்த ரமதான் புனிதமான ரமதான் இல்லையா? நம்முடைய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் நிர்ணயிக்கக்கூடிய, கட்டுப்பாட்டை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ரமதான் இல்லையா? இந்த ரமதானை முழுமையாக அடைய வேண்டுமானால், அதனுடைய முழு பலனையும் அடைய வேண்டுமானால் விஷயங்களை, மோசமான விஷயங்களை தவிர்த்து கட்டுப்பாடு உள்ளவர்களாக, நல்லவர்களுடைய பேச்சுக்கு கட்டுப்பட்டவர்களாக, சாலிகான அமல்களை முன்னெடுத்து செல்பவர்களாக, நல்லவர்கள் அதிகம் செய்பவர்களாக, நோன்பை நிரந்தரமாக நோன்பவர்களாக, அடுத்தவர்களுடைய பசித்தவர்களுடைய பசியை அடக்குபவர்களாக, நீக்குபவர்களாக
இந்த ரமலானில் நாம் செயல்பட்டால் நிச்சயமாக அல்லாஹ் நோன்பாளிகளுக்கு சென்று எந்த ரய்யானை வாக்களித்தாலோ அந்த ரய்யானுக்கு சொந்தக்காரர்களாக ஆவோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் எந்த பிரத்யேக அறையை நோன்பாளிகளில் மிக முக்கியமான நோன்பாளிகளுக்கு சொன்னாலோ அந்த பிரத்யேக அறைக்கு சொந்தக்காரர்களாக நிச்சயமாக நாம் ஆவோம். அல்லாஹ் அத்தகைய நல்ல வாய்ப்பினை நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. வாஹர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.